நவ் அப்பா பொண்ணு பாக்குறாரு. டேய் அந்தால நான் வயசு ஆகுது இப்ப பொண்ணுக்கு நான் சுத்தி நிக்கிறேன். நவ் அப்பா உன் கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறாரு. டேய் நான் தான் பிரியா லவ் பண்ண உனக்கு தெரியல, அப்பா கிட்ட சொல்ல வந்தானே. நீ பிரியாவை லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். அது முதல்ல பிரியாவுக்கு தெரியுமா? உன் லவ் நான் அப்பா கிட்ட சொல்றது இருக்கட்டும், அதை முதல்ல நீ பிரியா கிட்ட சொன்னியா? டேய் கமல இந்த வருஷம் சொல்றோம்டா நானு. மயிர சொல்லுவேன். நான் கவிதா லவ் பண்ணும்போது நீ பிரியா லவ் பண்ணியிருந்த. இப்ப இந்த கமலுக்கு கவிதா பே, கமலா பே, விமலா பே, இப்ப நிர்மலா லவ் பண்ணுகிறேன். ஆனா நீ இன்னும் 8 வருஷமா அதே பிரியா லவ் பண்ணுகிற, அதுவும் பிரியாக்கே தெரியாம. டேய் கமல இந்த வருஷம் சொல்றோம்டா நானு. இந்த வருஷம் முடித்தவரை கல்யாணத்தை முடிச்சிடலாம். நொட்டுவேன். உன்னை நம்மனா வேலையே ஆகாது. வா அப்பா கொண்டு போய் பிரியா வீட்டுல பேசிக்கலாம். முதல்ல 3 வருஷமா பிரியா ஊர்லயே இல்ல, ஏதோ காலேஜ் படிக்க ஊருக்கு போயிதுன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட தான் பிரியா நம்பர் இருக்கும்ல, போனை கொடு, பிரியாட்ட நான் பேசுறேன். நான் சேவ் பண்ணியிருக்க உண்டாட்டி. ஹலோ பிரியாவா? நீங்க எதுவும் பேசாதீங்க, நானே பேசுறேன். உங்க ஸ்கூல் மேட் ராஜோட தம்பி கமல் பேசுறேன். எங்க அண்ணன் உங்களை ஒன் சைடா 8 வருஷமா லவ் பண்ணுகிறான். அவனுக்கு சொல்ல தைரியம் இல்ல, அதனால தான் நான் சொல்றேன். ஹலோ ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. ஓகேவாமா? மயிர சொல்லிச்சு பிரியா 3 வருஷம் ஊருக்கு போயிருக்கனால அது காலேஜ் படிக்க போறான், கல்யாணம் பண்ணே போயிச்சான். இது தெரியாம கல்யாணம் பண்ண இத்தனை வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணுகிற. எல்லாத்தையும் விட்டுருவேன். ஆனா எவனோ ஒருத்தன் பொண்டாட்டிய உன் போன்ல பொண்டாட்டின்னு சேவ் பண்ணி வச்சா பாத்தியா?